ஹாய், நம்மளோட செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொல்லம்ல இருக்கோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். வாவ், வாட் a sunset. கேரளாவோட செகண்ட் டிஸ்ட்ரிக்ட். கேமரா அந்த அளவுக்கு கவர் ஆகின்னு தெரியல, பட் பயங்கரமாக இருக்குது சன்ரைஸு. அந்த இடத்துல எனக்கு vlog பண்ணவே தோணல. அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து போட்டை மட்டும் ஓட்டிகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. எஸ், நாங்கள் வந்து இப்போ இந்த சந்துக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் போட்டோட கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கிட்ட அந்த மரங்களாக இருந்தாலும் அங்கங்கே வர முட்டிக்கிட்டுலாம் இருந்தேன். இருங்க, அதெல்லாம் வீடியோவில் கவர் ஆகிருக்கும்னு அப்படியே போடுறேன். மூடாக இருக்கிறது இல்லை தான் போட்டிங்க. ஓ மை காட், ஏங்க இல்லை செமையாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு போட்டு ஓட்டே வரல, கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. என்ன பக்கம் பண்ணால் முன்னாடி போகும், எப்படி பின்னாடி போகும், அது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கழித்து நான் அப்படியே கற்றுக்கிட்டேன். ஓ, இப்போ நீங்கள் ப்ரோ ஆகிட்டீங்களா? நானும் இடிக்காத. அங்கே நிறைய பேர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வேறு அவங்களாம் இடிக்கக்கூடாது பார்த்து போனேன். சைட்டில் அப்புறமேட்டு நானே போயிட்டு போச்சு. ஏதோ பைசப் கொஞ்சம் இருக்கிறதுனால முடிச்சுட்டேன். நந்தினி 8 போடுற வீடியோ. கிராஸாவா லெஃப்ட் திருப்புமா. திருப்புடா. திருப்பு. விடுந்துருச்சுடா சாமி. குடு கிராஸாவா. நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் போகிறாங்களே, அவங்க தான் வந்துட்டு லைக் அந்த ரூட் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் போகக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் முடிக்க போகிறோம். செம சன்செட் பயங்கரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஹைக்கிங் முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இல்லை, ப்ரோ ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு லைக் அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. அந்த சன்செட்டு லைக் ஒரு அமைதியான ஒரு இடம். வா, டைம் ஒரு 7:10 ஆகுது. மன்றோ ஐலாண்ட் வந்திருக்கோம், கொல்லம் டிஸ்ட்ரிக். அண்ட் கொல்லம் டிஸ்ட்ரிக்டை இங்கேருந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஹாஸ்டல் போக வேண்டியது இருக்குது. வாங்க, நம்ம வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 6:40க்கு வர்றது 7:10க்கு தான் வந்துச்சு. நம்ம இப்போ ஹாஸ்டலில் போய்ட்டு செக்இன் பண்ணோம். லைக் வழியில் எப்படி போகிறதுனே தெரியல. இங்கே பெருசாக ட்ரான்ஸ்போர்ட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஆட்டோவாவது இருக்கான்னு பார்க்கணும். அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வர நேற்று அந்த நைட்டில் டாக்லாம் இதுவாக இருச்சுல, அதனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. முன்ட்ரோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இப்படின்னு சொல்லுவாங்க. முன்ரொட்டு இல்லை முன்ரொட்டு. இந்த ஐலாண்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். லைக் பாருங்களேன், கேரளாவில் சிட்டிக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்குது. வாவ், இவ்வளோ நேரம் லைட்டே போடல. எல்லாருமே வந்து இங்கே ட்ராக்கை க்ராஸ் பண்ணி தான் வந்து இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்தாங்க. நிறைய இப்போ ட்ராக்லேயே நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பெருசாக ட்ரான்ஸ்போர்ட்டே இருக்காது போல். நானுமே வந்துட்டு பஸ்லாம் அதிகமாக பார்த்தா ஜஸ்ட்டு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப லைக் டேலேயே ஏதோ 2 ட்ரெயினே என்னமோ தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐலாண்டு. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். வழியாக முன்ட்ரோ ஐலாண்ட் வந்துட்டோம். சாரி, மன்ட்ரோ ஐலாண்ட். அங்கே அப்படி தான் முன்ட்ரோ ஐலாண்ட் சொன்னால் அவர் என்னது அப்படின்னு கேட்டார். ஒரு தாத்தா. அவர் தான் அப்புறமேட்டு முன்ட்ரோ இல்லை மன்ட்ரோ அப்படின்னு சொல்லி அமைச்சார். வா, ஒரு ஸ்டே. பின்னாடி ஒரு பயங்கரமான வியூ இருக்குது. இப்போ தெரியாது, நான் காலையில் காமிக்கிறேன். வெளில செம்ம வியூ இருக்குது. நான் மார்னிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். until then signing off. நல்ல ஒரு லேக் மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அப்படியே நம்மளோட டார்மெட்ரி. அண்ட் இந்த இதில் யாருமே இல்லை. வழக்கம் போல் நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த டார்மெட்ரிலையும். இதான் நம்மளோட பெட். அண்ட் ரொம்ப ஓகேவான நல்ல ரெஸ்ட் ரூம் தான். அண்ட் திஸ் இஸ் அவர் ரூம். அவ்வளோதான், வச்சா பண்ண வேண்டியதான். செம்ம வியூ இருக்குது. நான் அப்புறமேட்டு
இதில் காமிக்கிறேன். இந்த ஹாஸ்டல் வந்து மஹின் அண்ணாவோட தான். லைக் அவர் தான் வந்து இங்கே தங்க சொன்னார். லைக் அதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கு வந்து சடனாக பிளான் பண்ணி இங்கே வந்தேனே. அண்ட் அவர் எதுவும் சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயாக தான் தங்கினேன். அண்ட் ஹாஸ்டலில் ஒரு வைப்புங்க. லைக் அங்கே நான் போனேன், செக்இன் கூட பண்ணல, அதுக்குள்ளே அங்கே எல்லாம் கேரம் போர்டு விளையாட்டு இருந்தாங்க. என்னை ஜாயின் பண்ணி ரொம்ப ஜாலியாக போச்சு. நம்ம மன்ட்ரோ ஐலாண்டுக்கு வந்து நேற்று ட்ரெயினில் ரீச் ஆனோம். அண்ட் நைட்டு பெருசாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பெருசாக வியூ எதுவும் தெரியல. இப்போ ஏதோ ஒரு லைக் பிரிட்ஜ் மாதிரி ஒரு செட்டப் அதுக்குள்ளே நின்றுருக்கோம். அண்ட் நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு அது என்னன்னு பார்ப்போம். இருங்க, ஒரே ஒரு வியூ மட்டும் பார்த்துருங்க இந்த இடத்துல இருந்து. நம்ம இந்த பிரிட்ஜை பார்க்குறோம்ல, இங்கே ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், 19 இல்லை அந்தளவுக்கு தெரியல, அதாவது 1918 இதான் பெருமோன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 105 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க. லைக் ஒரு ட்ரெயின் வந்து டீரெயில் ஆகி அது விழுந்துச்சான்னு தெரில, பட் அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 105 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க. வாவ், நான் ஜஸ்ட் இப்போ வரும்போது தான் அந்த பிரிட்ஜை பற்றி பார்த்தேன். ரொம்ப இது இல்லைங்க வா. அங்கே அது ஒரு மெமோரியல் கூட இருக்குது அந்த பக்கம். முடிஞ்ச பார்ப்போம். ஆக்சுவலாக ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல்லேருந்து போகிற எல்லா ட்ரெயினுமே வந்துட்டு இங்கே தான் வந்து போயிட்டு இங்கே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அடிக்கடி இங்கே ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும், சேஃப்டியாக தான் இருக்கணும். அண்ட் எல்லாருமே இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி லைக் வாக் பண்ணி போகிறதுக்கு. நீங்கள் நம்ம மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம பெருமோன் பிரிட்ஜ் மேலே வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் அங்கே பிரிட்ஜை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் லைக் இந்த இடம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். ஜஸ்ட் இப்போ ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த ஐலாண்டுக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரிட்ஜ் பில்ட் பண்ணுறதை பார்க்குறேன். நம்ம இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்திருக்கோம். மன்ட்ரோ ஐலாண்ட்லேருந்து லைக் இந்த பெருமோன் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் அந்த ட்ராஜடி நடந்திருக்கு போல். லைக் அந்த ட்ரெயின் டீரெயில் ஆகி அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அவரோட மெமோரியல் கூட அந்த பக்கம் இருக்குது. இந்த பிரிட்ஜை பாருங்களேன், இது ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க வீடியோவில். பார்க்குறீங்க அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங். இப்படி தான் கட்டுறாங்கல்ல, லைக் ஒரு வாட்டர் இருக்க இடத்துல கான்க்ரீட்லாம் போட்டு. வா, ஹியூமன்ஸை அடிச்சிக்கவே முடியாது போல். அண்ட் இந்த ஐலாண்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி போட் இருக்குது. அண்ட் அவங்க வந்து அது வந்து அடிக்கடி ரினியூவல் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டே வந்து போட் மூலியமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே தனித்தனி ஐலாண்டாக இருக்கா. ஸோ வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அவங்க போட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் எதாவது ட்ரெயின் ஏதாவது வரும் பார்க்கலான்னு பார்த்தா, அங்கே இருக்கும்போது மட்டும் லைக் ஹாஸ்டலில் நம்ம வந்து செக்இன் பண்ணியிருக்கோம். அங்கே மட்டும் அவ்வளோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. பட் நான் வெளியே வந்தோடனே ட்ரெயின் எதுவும் வரல. உங்களுக்கு தெரியுதா அந்த ஐலாண்ட்லாம் ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்குது எல்லாமே. பட் இதில் பார்க்க ஜஸ்ட் ஒரு தென்னை மரம் அங்கங்கே அப்படியே அங்கங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு நார்மல் லேண்டு மாதிரி தான் இருக்குது. அப்படியே லைக் ஏதோ ஃப்ளோட்டிங் சம்திங் அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், ட்ரெயின் எதிர்பார்த்தா ஏதோ குட்டியாக ஏதோ போயிட்டுருக்கு. வாவ், இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்ததே கிடையாது. கிளைமேட் அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஹாட்டாக ஆயிடுச்சுங்க. கேரளாவில் கொஞ்சம் நம்ம அந்த சி பக்கத்தில் வந்தோடனே செம ஹாட்டாக இருக்குது. பட் கொஞ்சம் உள்ளே போனாலே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் வந்துடுது. வாவ், நம்ம அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இப்போது ஹாஸ்டல் ரூமில் இருக்கோம். வெளியில் வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் காமிக்கல, இருங்க காமிக்கிறேன். இப்போ இங்கே நல்லா இருக்குது, பட் ஒரே மாதிரி இருக்குது எல்லா பிளேஸஸும். சடனாக பிளானாக மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஹாஸ்டல் இருக்குல்ல, இங்கேருந்து கொல்லம் போக போகிறோம். மன்ட்ரோ ஐலாண்டில் இருக்கோம். செம வியூங்கண்ணா, ஒரு பிளேஸ். இருங்க பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். இந்த ஹாஸ்டலில் நான் 3 அண்ணா மீட் பண்ணேன். ஒருத்தர் வந்து பெங்களூர், 2 பேர் டெல்லி. லைக் அவங்க 1 மந்த்தாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒருத்தர் வந்து மேனேஜர், அவர் வந்து ஹிமாச்சல். ஆனால் அவர் வந்து ஹிந்தியில் அதிகமாக பேசல, இங்கிலீஷும் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். ஹாய் ஹாய், நம்ம வந்துட்டு கொல்லம் ஜங்ஷன் வந்துட்டோம். கொல்லம்லேருந்து இப்போது நான் சொன்னல ஹாஸ்டல் லைக் அங்கே அண்ணாலாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு பிளேஸ் போயிட்டு நான் பீச் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆகலான் இருக்கேன். பார்ப்போம். இப்போது சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு அவங்க ஒரு டெல்லியிலேருந்து வந்துருந்தாங்கன்னு சொன்னல 2 பேர். அவங்க வந்துட்டு
கேஷியல் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. லைக் அதுவுமே பீச் பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்சு அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தனம்திட்டாவோட அந்த டிஸ்ட்ரிக்ட் ரீச் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 3 hours காமிக்குது. பார்ப்போம். ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இருக்கோங்க. அலைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் கிளாக் டவர் இன் கொல்லம். அந்த பக்கம் ஜங்ஷன் இருக்குது. அங்கே பாருங்க வைப் பண்ணிட்டுருக்காங்க. ஓ ஸ்டெப்ஸ் இருக்குங்க பிரிட்ஜில் இருக்குன்னா கூட ஃபுல்லாக போகணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, பிரிட்ஜுக்கு ஸ்டெப்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. வாவ், நைஸ் வியூ. நம்ம இப்போ வந்துட்டு டெல்லி அண்ணாங்களோட நடந்துகிட்ருக்கோம். இல்லை, ஐ ஜஸ்ட் டேக் அ வீடியோ. அவங்களோட நடந்துகிட்ருக்கோம். அந்த கர்நாடகா அந்த அண்ணா இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு ட்ரெயின் இருந்துச்சு அவருக்கு ஒர்க்லாக்கு. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து எடுத்தேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வால் பெயிண்டை காமிக்கிறது தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். திஸ் த பீச் நியர்பை ரோட் கொல்லம். நாங்கள் வந்துட்டு கொல்லம் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒன்று பார்த்தேன், லைக் நார்மல் பீச் தான், பட் இங்கே வேவ்ஸே வரலைங்க. மேபி அங்கே இருக்கிற அந்த கல்லெல்லாம் போட்டு தடுத்து வச்சுருக்காங்கல்ல, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு வ்ளாக் இருக்கிறத பார்த்து. அண்ட் அது மேபி அந்த வேவ்ஸ்லாம் வந்து மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வரது தடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட போய் பார்ப்போம். ஓ, இந்த மண்ணோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நிஜமாக தான், சும்மா சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு வரலாமா? இதில் வந்துட்டோம். ஆக்சுவலி அலை வருது, ரொம்ப ஒரு மாதிரி சின்னதாக வருது, ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்குங்க. கொஞ்சம் டேஞ்சர் தான் போல். அதனால தான் இங்கே வந்துட்டு ரோப் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா? அந்த கொம்பு டு கொம்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா ரோப்பு. நைஸ். அது நார்மல் பீச் தான். சின்ன ஒரு நிறைய வாட்டி வந்துட்டேன் கொல்லம். ஸோ இந்த பீச் எது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். நம்ம இங்கேருந்து அப்புறம் பத்தனம்திட்டா வேறு பஸ் பிடிக்கணும். அது வரைக்கும் ஓகே, டைம் இருக்குது. நம்ம நைட் ரீச் ஆனால் போதும். ஸோ அதனால தான் கொல்லம் பீச் வந்து பார்க்க வந்தேன். இட்ஸ் நார்மல் பீச். வாட்ஸ் லைக் tell me about Tamil Nadu. Like you visited Chennai and Kanyakumari. How was Kanyakumari and Chennai? That was really great. Like firstly, I visited Chennai Marina Beach. The people are really humble. They guided, and Marina Beach experience, it's really good. We got thirsty. We don't have water. We don't have money. Then someone helped me. He gave me water. I drink. Okay. ஆல்மோஸ்ட் 1 month அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதான் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து டெல்லி அண்ணாக்கெலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த ஜங்ஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கொல்லம்க்கு வந்திருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு 3rd one பத்தனம்திட்டான்னு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் காமிச்சிது. அங்கே போய் கேட்டால் அவங்க சொல்கிறது எனக்கு பெருசாக புரியல. 3rd பஸ் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கண்டக்டராக வந்தாங்கன்னா கேட்டுட்டு போகணும். எப்படியும் நைட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆயிடுவோம். ஆல்மோஸ்ட் 3 hours ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பத்தனம்திட்டாக்கு. அண்ட் கொல்லம் எங்கேயும் முடிப்போம். கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட்டட். பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்டில் சந்திப்போம். பாய், சைனிங் ஆஃப்.